அன்பு வணக்கம். நீண்ட நேரம் பேச வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் எல்லோருமே இங்கு கற்று தெளிந்த அறிஞர்களாக இருக்கிறோம். தொண்டர்கள் இல்லை, மக்களும் இல்லை. ஆகையினால எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். இந்த இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு 2009 திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஐயா மு கருணாநிதியும் ஆகிய முதலமைச்சர் அந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்ட போது நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு கட்சியில இருந்து 3 பேர் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வந்தது. தலைவர் கோக்காமணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், நான் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்ததுனால 3 பேரும் போங்க என்று மருத்துவர் ஐயா சொன்னாங்க. பாலசுந்தரி என்கின்ற அம்மா, மன்னிக்கணும், பாலசுந்தரி என்கின்ற அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாங்க. வடிவேல் ராவணன் தொழிற்சங்க தலைவராக இருந்தார். எங்க 3 பேரையும் அனுப்பினாரு. வெள்ள கோயில்ல இருந்து பாலசுந்தரி வந்து விட்டால் வியனரசு நீங்க வெளியே நிலங்க, பாலசுந்தரி உள்ள அனுப்பிடுங்கன்னு சொன்னாரு. போனா அதே மாதிரி அந்த அம்மா வந்துட்டாங்க. நான் வெளியே நின்று அவங்க உள்ள போயிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துல புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மருத்துவரைய கிருஷ்ணசாமி வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள். எனக்கு ஒண்ணு விளங்கல, புரியல. என்ன அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விட்டு எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க, இவர் மட்டும் வெளியே வராருன்னா பிறகு அவர் சொல்ல 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 சொல்லதான் அப்புறம் அந்த புரிதல் நமக்கு வந்தது. அன்றைக்கு அது சிக்கலுக்குரிய நான் நடந்த நிகழ்வை அடுத்த நாள் தமிழின பொருள் மருத்துவர் ஐயாட்டும் போய் சொன்னேன். அவரு சரி, அவங்க மிக மிக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புல எந்த இடமும் கிடைக்கலைன்னு சொல்றாங்க, அதனால அவர்களுக்கான அந்த பங்கீடை கொடுக்கணும் என்பது தானே சமூக நீதி என்று ராமதாஸ் ஐயா சொன்னாங்க. ஆனா அந்த உள் இடஒதுக்கீட்டுக்கு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு 2 உள்நோக்கம் இருந்தது. ஒன்று, புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அந்த வெள்ளை அறிக்கை ஏறக்குறைய 3,40,000 காலி பணியிடங்கள் 18 விழுக்காடு, 18.1 19 விழுக்காடு, அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய கட்டாயம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்து ஒட்டப்படத்துல இவ்வளவு பெரிய அறிக்கையை வெளியிட வைத்தாரு. ஆனா என் தம்பி திருமாவளவன் 5 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர். இது மாதிரி சமுதாயத்திற்கான சமூக நீதிக்கான எதையாவது ஒரு பெரிய சாதனையை செய்திருக்காருன்னா வருத்தமா இருக்கு. ஒண்ணுமே செய்யணும். ஆனா தன்னந்தனி மனிதர் இருந்து கிருஷ்ணசாமி செய்தார். இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தொடக்கத்தில் அவர் தான் சொன்னார். அது வேற செய்தி. நான் ஆவணமே வச்சிருக்கிறேன். ஜூனியர் வேர்டன்ல 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவர் கிருஷ்ணசாமியா அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அருந்ததிகளுக்காக ஒரு அப்பீல் என்கிற தலைப்பில இந்த செய்தி வந்தது. பின்னால் அவர்கிட்ட கேட்கும் போது நான் கொடுக்க சொன்னேன், ஆனா இதுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லல அப்படின்னு அவரு சொன்னார். அந்த 2 நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பான செய்திகள் தொடர்புடைய நம்முடைய மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது, அதை திசை திருப்ப வேண்டும். அடுத்து தமிழீழ விடுதலை போராட்டம். நான் முழுமையா அதற்காக என்னை அர்ப்பணித்து கொண்டவன், பல வாய்ப்புகளை அதனால இழந்தவன். தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடைக்க போகுது. உலகத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, அது தமிழினம் கிடைக்க போகுது என்கின்ற அடிப்படையில் முழுமையாக அதுல நான் ஐயா பல நெடுமாறன் தலைமையில அதுல கவனம் செலுத்தி அதற்காக முதலில் கலைஞர் ஆட்சியிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தமிழன் நான் தான். 1990 எனக்கு பிறகுதான் அண்ணாச்சி வைகோ தம்பி, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சுப்பரஜி ஜெகதீசன் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. எனவே இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பான முழுமையான செய்தி தொடர்புடைய இந்த மக்களுக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது. ஒன்று. இரண்டாவது, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவு அலை மிகப்பெரிய. என்ன, இவங்க திராவிட நாடு கேட்டவர்கள் தானே. இவங்க தொடக்கத்தில் அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி கடற்கரையில் போய் படுத்துவதுதான் அறிஞர் அண்ணா. எனவே அந்த விடுதலை உணர்வு வந்துவிடக் கூடாது. தமிழனுக்கு என்று ஒரு தனி நாடு என்கின்ற உணர்வு, அதுவும் தேசிய தலைவர் மேதகமை பிரபாகரன் தலைமையில் வந்துவிடக் கூடாது என்பதில் கலைஞர் குறியாக இருந்தார். அதை திசை திருப்புகிற, மடை மாற்றுகிற வேலையாகத்தான் இந்த இடஒதுக்கீடு. அடுத்து வாக்கு வங்கி, தாய்மொழி பாசம் எல்லாமே இருக்குதானே. இப்ப இந்த செய்திகள் எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால கருத்தரங்கங்கள் மாநாடுகள் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நடைபெற வேண்டும். இப்ப
தேவேந்திர குல மக்களையும் சத்துக்காங்க. பேசணும் போற ஒரு சார்பா தான் பேசுறீங்க. ஏன் விடுகிறீங்க? தெற்கே தேவேந்தர்கள் ஒரு பெருவாரினா கணக்குப்படி 22 லட்சமோ 30 லட்சமோ இருக்கிறதா சொல்றாங்கல்ல இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எனவே மருத்துவர் கிருஷ்ணசாமி இவங்களை எல்லாம் உடன்படக்கூடிய இந்த உள் ஒதுக்கீடால் மிகப்பெரிய அவர் சொல்றாரு, நம்ம அதிகமா எங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லுவதற்கு நீ யார் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாம என்ன கேட்கலாம்? எங்க பங்கீடை கேட்பதற்கு நீ யார்? உனக்கு ஏன் நாங்க தர வேண்டாம் என்கிற முழக்கத்தை வைக்கணுமா வைக்க வேண்டாமா? இளைஞர்களே அதிகமான அவர்களே, இங்க என்ன உனக்கு ஜனார்தன் கூட என்ன சொல்லியிருக்க? ஆணையம் என்ன சொல்லியிருக்க? நீ எங்க இருந்து வந்தேன்னு சொல்லியிருக்க. இன்றைக்கு மட்டுமல்ல, சட்டநாதன் குழு ஆணையமும் சொல்லியிருக்கு. 1972 ஆணையம் அறிக்கை வச்சிருக்க. சட்டநாதன் ஆணையமும் ஒவ்வொரு சமுதாயமும் எப்படிப்பட்ட சமுதாயம், குறிப்பாக தமிழர்களை தாண்டி பிற மொழியாளர்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, என்ன பணிக்காக வந்தாங்கன்னு 70களில் சட்டநாதன் ஆணையம் சொல்லுது. அதைத்தான் ஜனார்தன் ஆணையம் சொல்லுது. அப்ப அதிகமான கேட்கிறோம், இங்கு இடஒதுக்கீடு கேட்க நீ யார்? நெல்லூர் வரைக்கும் 40 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா? 1 கோடி பேர் இருக்கிறோம் கர்நாடகத்துல. தமிழனுக்கு இடஒதுக்கீடு உண்டா? ஒரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் உண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உண்டா? கோலார் தங்கவேலில் மட்டும் வந்து இருந்தாங்க, அதையும் காலி பண்ணிட்டான். கேரளால நமக்கு இடஒதுக்கீடு உண்டா? இங்கு இடஒதுக்கீடு கேட்பதற்கு நீ யார் என்கிற கேள்வியை கேட்கணும். அப்படிதான் சீமான இந்த நாகை திருவள்ளுவர் தம்பி பெரிய கூப்பாடு போட்டான். இந்த ஈரோட்டு இடைத்தேர்தல கோட்டம் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு 500 பேரை திரட்டி அன்றைக்கு அவனே ஒரு ஆர்ப்பாட்டம். ஜவஹர்ல திருவாரூர் பேர் என்ன மகேஷ் திருவள்ளுவர்னு பேரை வச்சுக்கிட்டான் பாருங்க. நம்ம பேரை அவன் வச்சுக்கிட்டான், அவன் பேரு நாகை. அதே மாதிரி சுப்பாராவு அதிகமானு மாத்திக்கிட்டாரு, நம்ம மன்னர் பேரை அவர் வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் தமிழன் பேரை ஆதி தமிழன் அவன் வச்சுக்கிட்டான், நம்மள ஆதி திராவிடன் நடிட்டான். பாத்தீங்களா எப்படி மறைமாட்டான் பாருங்க. உண்மையான ஆதி தமிழர்கள் தொல்குடியினர் மண்ணின் மைந்தர்கள் நாம் தான், வேளாண்குடி மக்கள். ஆனா நம்ம பேரை அவன் வச்சுக்கிட்டான், அவன் பேரை நம்ம கிட்ட அடித்தான். அப்ப ஏமாந்தது யாரு? நாம தான் ஏமாந்துட்டோம். போட்டான், பெரிய கூப்பாடு போட்டான் நாகை திருவள்ளுவன். போட்டேன் மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை. சீமான் கூட வேண்டான்னாரு. நான் சீமான் ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சி. வேண்டான்னு எதுக்குன்னாரு? இல்ல இல்ல விடக்கூடாது. என்ன போட்ட போடல அன்னையோட வாய் எடுத்து போயிட்டான். இன்னை வரைக்கும் பேச மாட்டான். 4 நாளைக்கு முன்னால மதுரையில அண்ணாச்சி வைகோனுடைய உதவியாளர் திருமணம், நான் போற அண்ணே அப்படின்னு ஆபிஷேகத்து கட்டி பிடிக்கான், கொல்லுறதுக்கு பார்க்கலாம் நம்மள ஆபிஷேகத்தார. அப்படிதானே? சரி சரி போப்பா போப்பா அப்படின்னு. எனவே போராட்ட களம் அமைக்கணும். கருத்தரங்கள் அங்கங்க மாவட்டம் தோறும் செய்திகள் பரப்புங்க, ஊடகத்தில் செய்தியை கொடுங்க, தொலைக்காட்சிகள் வரட்டும், மக்கள்கிட்ட துண்டறிக்கை கொடுங்க, வீதி வீதியா போவோம். அதே நேரத்தில் கருத்து புரட்சியும் கருவி புரட்சியும் ஒரு சேர நடந்தாதான் இலக்கை நம்ம அடைய முடியும். இது இவர் நம்ம புரட்சி தலைவர் இவர் சொன்னது, பிடல் காஸ்ட்ரோ சொன்னது. அதனால கருத்து புரட்சி நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் ஜனநாயக அடிப்படையில நமக்கு அறவழி போராட்டங்கள் மூலம் போராட்டங்கள் தான் மக்கள் இடத்துல கூடுதலான செய்திகளை கொண்டு சேர்க்கும். அந்த வகையில சென்னையில எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் நடத்தினார். நானும் போய் பங்கெடுத்தேன். அந்த போராட்டமே நடத்த விடாம கைது பண்ணிட்டாங்க. போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ராஜரத்னம் அரங்கமாது. அதுல அப்ப போராட்ட தலைவர் வரணும் இல்ல, தலைவர் வந்த பிறகு சரி ஒரு 100 மீட்டர் போங்க, நாங்க கைது செய்றோம், அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்தி விட்டு போங்க. ராஜரத்ன அரங்கத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இவ்வளவு பெரிய பேரணி 2000 பேர் 3000 பேர் போக முடியாது, போக்குவரத்து நெரிசல் ஆகும் என்று அதிகாரிகள் சொல்லணும். தலைவரே வர்றது வண்டியில் ஏற்றிட்டான், 10 வண்டியில் ஏற்றிட்டான். நல்ல வேலை கிருஷ்ணசாமி மகன் ஜிஎம் கிருஷ்ணசாமி மருத்துவர் அண்ணா சாலைக்குள்ள அந்த எல்ஐசி கட்டணம் அந்த நுழைவுல அந்த 4 முக்கு சாலை, அது என்ன சிக்னல் சொல்றாங்க ஆங்கிலத்துல, அந்த இடத்துக்கு வரும்போது 2 நிமிடத்துல முடிவெடுத்து அவர்களும் கீழே இறங்கி சாலை மறியல் பண்ணிட்டான். 1/2 மணி நேரம் திணறி போச்சு அண்ணா சாலை, சென்னையினுடைய இதயம். எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். போராட்டத்தின் வழியாக இந்த சிக்கலுக்கு ஒரு நியாயமான சமூக நீதியின் அடிப்படையிலான தீர்வை எட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம், வாகை சூடுவோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி சென்ற நம்ம நண்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.